மேலும் ஒரு அண்மைச் செய்தி. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை ரெட்டியார்பட்டி செல்லும் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள வெற்றிலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா என்பவரது மனைவி சித்தம்மாள் வயது மூப்பின் காரணமாக இவர் உயிரிழந்த நிலையில் இவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று நல்லடக்கம் செய்துள்ளனர். அப்போது சுடுகாட்டில் மது போதையில் இருந்த மற்றொரு சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பிரச்சனை முற்றி அதுவே கைகலப்பாக மாறியது. அது தொடர்பாக ஊத்துமலை காவல்துறையினர் 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஒரு தரப்பை சேர்ந்த 5 நபர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் மற்றொரு தரப்பை சேர்ந்த 3 நபர்களை இன்று காலை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெண்ணிலிங்கபுரம் பகுதியை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து ஊத்துமலை டு ரெட்டியார்பட்டி செல்லும் சாலையில் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை, அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதோடு மட்டுமில்லாமல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்போது பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் போராட்டமானது தொடர்ந்து தற்போது ஒரு வெகு நேரமானது நடைபெற்று வந்தது. இதனால் அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் உயர் அதிகாரிகள் வந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் காவல்துறையினர் பொதுமக்களிடையே சுமூகமானது தொடர்ந்து அந்த போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, விரிவான தகவலை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன்.